Hi viewers, welcome to Clara's Kitchen. நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது காராச்சேவ். இந்த காராச்சேவுக்கு அதிகமான பொருட்கள் தேவை கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எளிமையாக சீக்கிரம் ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடியது இது. இதை எப்படி நம்ம செய்கிறோங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் கடலை மாவை இந்த பாத்திரத்தில் போடுறேன். அதுக்கு 1/4 கப்பு அரிசி மாவையும் அதோட போடுறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இப்போ இது காராச்சேவுன்னு பேர் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை காரமாக செய்யணும்னா 1 ஸ்பூன் மிளகுத்தூளை 1-2 ரொம்ப நைஸாக இல்லாமல் 1-2 நுணுக்கி இதில் போடுறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தை லேசாக தேய்ச்ச மாதிரி வச்சு இதில் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் இதில் நல்லா வாசம் கொடுக்கும். 1 டீஸ்பூன் நெய் போடுறேன். இப்போ இதில் சிறிதளவு பெருங்காயத்தூள் போடுறேன். பெருங்காயத்தூள் இல்லைன்னா நீங்கள் பூண்டை ஒரு 2-3 பல்ல நல்லா நைய அரைச்சி அதில் போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் பெருங்காயத்தூள் போடுறேன். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இப்போ தேவைக்கிறப்ப உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நான் பிசைஞ்சுக்கிறேன். இப்போ நான் இதை பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம பிழிஞ்சு விடலாம். எண்ணெய் காஞ்சனையும் அனலை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க, இல்லாட்டி உள்ளர வேகாது. இப்போ இந்த இதை திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் சலசல படகுனே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இதை எடுத்து நம்ம உடச்சி விட்டுக்க வேண்டியதுதான். கடைகள்ல எல்லாம் இந்த மாதிரி கண்ணு கரண்டி பெரிய கரண்டியை வச்சு இந்த மாவை கண்ணு கரண்டி மேல வச்சு கையை வச்சு தேய்ச்சி செய்வாங்க. அது நமக்கு அவங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்டு இருக்கும். இதுதான் ஈஸியான வேலை நம்மளுக்கு. அதனாலதான் நான் இப்படி செய்யறேன். இப்ப 2வது ஈடு போட்டிருக்கேன். இப்படியே ஒவ்வொன்றையும் போட்டு எடுத்து ரெடி பண்ணிட வேண்டியதுதான். இப்ப இதையும் எடுத்துருவோம். நம்ம அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினாதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கருவேப்பிலையை நான் கடைசியாக எண்ணெயில் பொரிச்சு போட்டிருக்கேன். இது வந்து வாசத்துக்காக நல்லா இருக்கும். இதோட போட்டு கலந்தா இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக இதை நான் போட்டேன். சூடான சுவையான காராச்சேவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவைத்து மகிழுங்கள்.